நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். இப்போத்தோட மேரேஜ் அட்டன் பண்ணும் பொழுது நம்ம கல்யாணம் ஆனவங்களா இருந்தா நம்ம வெட்டிங் டே ஞாபகம் வரும். சோ அந்த வெட்டிங் டேல சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். இப்ப நீங்க எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கீங்கன்னா அந்த சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நீங்க திரும்பவும் உங்க லைஃப்ல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அதை தூர வச்சுட்டு சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்திச்சோ அதெல்லாம் நீங்க நினைச்சு நீங்க உங்களுடைய மைண்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணும் பொழுது கண்டிப்பா நீங்க யோசிப்பீங்க, இவங்கள மாதிரி நம்ம எப்படா மேரேஜ் பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவங்களுக்கான ஒரு சின்ன அட்வைஸ் இல்ல என்னோட ரெக்வஸ்ட் கூட, உங்களோட லைஃப் பார்ட்னர் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ஏற்கனவே பிறந்து இருக்காங்க, இதுக்கப்புறம் பிறக்க போறதில்ல. உங்க லைஃப் பார்ட்னரை தேடி நீங்க போவாதீங்க. என்னுடைய ஒரு அட்வைஸா கூட நீங்க வச்சுக்கோங்க. உங்க லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு நல்லவங்களா, ஹஸ்பண்ட் ஆகட்டும் இல்ல ஒய்ஃப் ஆகட்டும், நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். நீங்க அதுக்காக ஓடி அலைய வேண்டாம், அதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உங்க டைமை வேஸ்ட் பண்ணி நீங்க வந்து அதுக்காக தேடி அலையவும் வேண்டாம். ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த லைஃப் பார்ட்னர் இந்த உலகத்துல ஆல்ரெடி பிறந்து இருக்காங்க. அதுக்காக நீங்க வந்து ப்ரேயர் மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்க கல்யாணம் செட் ஆயிடும். சோ அதனால கல்யாணம் ஆனவங்களா இருந்தா உங்களுக்கு நீங்க கல்யாணம் உங்க வெட்டிங் டேல என்னெல்லாம் ஹாப்பினஸ் இருந்துச்சோ அதெல்லாம் நினைச்சு இப்ப நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க. கல்யாணம் ஆவாதவங்க உங்க லைஃப் பார்ட்னருக்காக நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. சோ எல்லாரும் ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க.